வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கடக ராசி அன்பர்களுக்கு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்கள்ல கொடுக்கக்கூடிய பலன்களை பத்தி பார்க்க போறோம். அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கடக ராசி அன்பர்களுக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசியான 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும்போது கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய இப்பதான் முதல் முறையா நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வ வழிபாடு, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு, அடுத்து ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களை குறிப்புகளா சொல்லியிருப்போம். அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு லைக்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். எனக்கு அடுத்தடுத்து நான் உங்கள் மக்களுக்காக நான் என்ன பதிவுகள் போடணும், இந்த இந்த பதிவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க எவ்வளோ ஒரு சுலபமா நீங்க வெளியில வரலாம் அப்படின்றத எனக்கு போடுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால நண்பர்களே மறக்காம லைக்ஸ் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாயாக கூடிய அந்த அங்காரகன் மீன ராசியான அதாவது பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 10ல அந்த செவ்வாய் ஆகும்போது உங்களுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகுது. அந்த 10ஆம் இடம்ன்றது அந்த நிலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடகராசி அன்பர்களே, நீங்க எந்த விதத்திலையும் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு அவர் அங்க 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வையாகப்பட்டது செவ்வாய் 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகள் பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியவே பார்க்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்தை பார்க்கும்போது அந்த செவ்வாயாகப்பட்டவர் கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த 7.5 சனியின் பிடியில் இருந்தாலும் சில விஷயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 7.5 சனிலாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க சிறு வயதுல இருந்தே சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு போராட்டமாக தான் இருக்கு. ஒரு 7 வயசுல இருந்து அந்த பட்ட கஷ்டமாகப்பட்டது இன்னும் 40 வயசு ஆயாச்சு, இன்னும் உங்களுக்கு முடிஞ்ச பாடு இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசும் கடந்து உங்களுக்கு உங்களுடைய கஷ்டமாகப்பட்டது இன்னும் விடிவு காலத்துக்கே வரலன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பேசிக்காவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல அந்த கடகராசி அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லாதவங்கன்னு பார்த்தோம்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு குடும்பத்துல ஒரு வேற்றுமையோட என்னமோ குடும்பத்துல எனக்கு சமுதாயத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதற்காக நான் அவங்களுக்காக ஒரு அம்மா அப்பாக்காக நான் வெளி வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன், அந்த அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த வாழ்க்கையாகப்பட்டது மிகுந்த ஒரு ஒரு விரக்தியை தான் கொடுத்துருக்கே தவிர உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு கிரகங்களாகவே என்னைக்குமே நீங்க பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர்
பெயர்ச்சி ஆகிறாரு. இப்பவும் எங்களுக்கு பெருசா என்ன குடுக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் பெயர்ச்சி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த குரோதி வருடத்துல இந்த செவ்வாய் ஆகக்கூடியவர் பெயர்ச்சி ஆகும்போது, அதுவுமே அவர் இந்த குரோதி வருடத்தின் அரசன் அந்த ராசிக்கே மேஷ ராசிக்கே ஆட்சி பெற்று வரும்போது, அரசனே அங்க ஆட்சி பெறும்போது, இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கடந்த காலத்துல கிட்டத்தட்ட 5 வருடமா நீங்க தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க. அந்த என்னைக்கு தொழில் ஆரம்பிச்சீங்களோ, அன்னையிலிருந்து உங்களுக்கு கடனாக தான் இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய கடன்? ஏன்னா, நீங்க உங்களுடைய ஜாதகத்த ஆய்வு செய்யல. உங்களுடைய ஜாதகத்துல நீங்க தொழில் செய்யணும். ஆனா, வேறு இடத்துல போய் தொழில் செய்யணும் இருந்திருக்கலாம். இல்ல உங்களுடைய தசாபுத்தி வேற்றுமையை குடுத்திருந்திருக்கலாம். இதனால இது தெரியாமலேயே நீங்க இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்த ஆய்வு செய்யாமலேயே, எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, என்னுடைய வாழ்க்கை மிகவும் போராட்டமான வாழ்க்கையா இருக்கு, எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு நல்லதே நடக்கல, நான் சாவறதை தவிர வேற எதுவுமே என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அது வெறும் பேச்சு. நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க. உங்களுடைய தசாபுத்தி என்னன்னு பாருங்க. அந்த தசாபுத்தி படி உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா, இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு, உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அங்காரகனாக தான் இருக்க போறார். அங்காரகன் என்னைக்குமே நல்லதை செய்யக்கூடியவர் தான். ஆனா ஜோதிட ரீதியாக அவருக்கு பெயர் பார்த்தீங்கன்னா பாவ கிரகம். என்னைக்கு ஒருத்தர் நல்லது செய்யறாங்களோ அன்னைக்கு தான் அவர் ஒரு கெட்ட பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது கலியுகம். கலியுகத்துல கெட்ட கிரகங்கள் நல்லதை செய்யும், நல்ல கிரகங்கள் கெட்டதை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தவறான விஷயங்கள். ஒரு கோயிலுக்கு செல்றது இல்லை, அடுத்து ஒரு விளக்கு ஏத்துறது இல்லை வீட்டுல, அடுத்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே சண்டை சச்சரவு. இந்த சண்டை சச்சரவு எல்லாம் கடகராசிக்கு மிக ஒரு எளிதான விஷயம், ஒரு அரிதே கிடையாது. எங்க வீட்டுல சண்டையா எப்போதுமே நடக்கும், அதுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது. எதற்காக சண்டை போடுறீங்க? அதை கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சொத்துக்காக சண்டை போட்டிருப்பீங்க, ஒரு காசுக்காக சண்டை போட்டிருப்பீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், உன்னைய நம்பி தானே நான் செஞ்சேன். இப்படி தன்னுடைய குறையை மற்றவர்கள் மீது சுமத்தி சுமத்தி இந்த கடகராசி அன்பர்கள் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூண்டில் அடைபட்ட சிங்கம் மாதிரி ஒரு வெளியில போக முடியாத நிலைமைக்கு, கடன் வாங்கிட்டா நான் இனிமே வெளியில யார் முகத்திலையுமே முழிக்க முடியாது, நான் எப்படி அந்த கடனை கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நினைச்சே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வெறுமையாக்கி கொள்கிறீங்க. உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது, ஆனா நீங்க தான் அதை தவறாக பயன்படுத்தி கொள்கிறீர்கள். கடகராசி அன்பர்களே, நீங்க வருமானம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம்னா இந்த 45 நாட்கள் தான். இந்த செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய நேரத்துல தான் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. 60 வயதுல இருக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆன்மீக நாட்டத்துல கொண்டு செல்லுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்குது. உங்களை இந்த நிதர்சனமா பேசினவங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காத, வீட்டுல இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வைத்து மதிப்பவர்களாக நடத்தப்படுவார்கள். எந்த அளவுக்கு நீங்க தெய்வ வழிபாடு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுடைய மாற்றம் நீங்க சுயரூபமாக பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வீடு வாங்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாகனம் வாங்க போறீங்க, கார்ல போகணும்னு தானே இத்தனை நாள் ஆசைப்பட்டீங்க, அதற்காக தானே இவ்வளோ செலவும் பண்ணீங்க. ஏன் எங்க வீட்டுக்காரர் ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, ஆனாலும் இன்னைக்கு நேரத்துக்கு அவரால் ஒரு கார் வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லா கடகராசி அன்பர்களுக்குமே உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்தாச்சு, கார் வாங்கக்கூடிய யோகம் வந்தாச்சு. நீங்க இது நாள் வரைக்கும் எதற்காக புலம்பிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நிஜமாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிற நபர்கள்
நான் தொழில் செஞ்சாவது பிழைச்சிருப்பேன் போல இருக்கு. என்னைக்கு வேலைக்கு வந்தேனோ, அன்னையிலருந்து எனக்கு அவமானம், அசிங்கம், ஒரு இழிவு எனக்கு உண்டான ஒரு மதிப்பே என்னுடைய வேலை செய்ற இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு வேலை செய்ற இடத்துல மிகுந்த ஒரு மதிப்பும், மரியாதையும் கிடைப்பதற்கும், பதவி உயர்வு முக்கியமா அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும், பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக வருவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். பரம்பரையா உங்க அப்பா இறந்ததுனால உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல அந்த பதவி உயர்வு வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பா இறந்துட்டாரு. அவருடைய வேலைக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ஒரு கிடைப்பதற்கு உண்டான ஒரு 100% சாதகமாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை செய்கின்றவங்க மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம். சில பேருக்கு நிறைய கடன்கள் வரலாம். கடன்கள் வர சமயத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை இழப்பும் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம். அதனால மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா, அதிலிருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்காக ரொம்ப பயப்படாதீங்க. வேலை இழந்தாலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த கடகராசி என்பர்களுக்கு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே தசாபுத்தி, அதாவது கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி படி பலன்களை அறிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.